நம்ம மல்லி, வெண்பாவ கூடிய சீக்கிரம் விஜய் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை கூடிய சீக்கிரம் தீர்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர மாட்டாங்க. வெண்பா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னும் நெறைய நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா நீங்க இன்னைக்கு எபிசோட் பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். ஆயுஷ் ஹோமத்த ஒரு வழியா நம்ம மல்லி நல்ல விதமா பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த புரோகிதர பொறுத்தவரைக்கும் ரத்த சொந்தமுடைய அம்மா, அப்பா மட்டும் தான் பண்ணணும். மத்தவங்கலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. ஆனா நம்ம மல்லி அதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களோட கால்லே விழுந்துர்றாங்க அப்படிங்கிறதால, அவங்களுமே வேற வழி இல்ல அப்படிங்கிறதால, சரி இந்த பூஜைய நான் நல்ல விதமா நடத்தி தரேன் அப்படிங்கிற மாரி கோவில சுத்தி வர சொல்லுவாங்க. இப்ப மல்லியுமே அந்த பரிகாரத்தலாம் நல்ல விதமா பண்ணிர்றாங்க. அதுபோல இப்ப இந்த ஆயுஷ் ஹோமத்தையும் நல்ல விதமா நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்பாடா! இனிமே வெண்பா வீட்டுக்கு வரதுல எந்த ஒரு தடங்கலும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புரோகிதர் அடுத்த ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இந்த பூஜை பண்ணது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இனிமே தான் நீங்க கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி கையில ஒரு கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. 2 வேள சாப்பிடக்கூடாது. நைட்டு மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. பெட்லலாம் தூங்கக்கூடாது. தரையில தான் தூங்கணும் அப்படிங்கிற மாரி இந்த பரிகாரத்த சொல்றப்ப, நான் கண்டிப்பா செய்றேன் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றாங்க. ஆனா நாகுக்கு இது சரியா படல. ஏன்னா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால 2 வேள சாப்பிடாம இருந்தா, ஏன்னா 2 மாச குழந்தையோட கரு வளர்ச்சிக்கு அது தடங்கலா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. எனக்கு வயித்துல வளர்ற குழந்தைய விட எனக்கு என் வெண்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 2, 3 நாளைக்கு அதாவது 1 வாரம் கூட வரைக்குமே இந்த பரிகாரம், பூஜை மாரி தான் கொண்டு போவாங்க. வெண்பாவ அவ்ளோ சீக்கிரம் மீட்டுருவாங்களா? அப்படின்னு சொல்லி தான் இப்ப நமக்குள்ளுமே ஒரு சந்தேகம் வருது. சரி ஹோமத்த ஒரு வழியா நல்ல விதமா முடிச்சுட்டாங்க. இனிமே கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த புரோகிதர் அடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இனிமே மல்லி 2, 3 நாளைக்கு பூஜை, பரிகாரம், வீட்ல விளக்கேத்துறது அப்படிங்கிற மாரி அந்த லைன்ல தான் போக போறாங்க. அப்ப வெண்பாவ யாரு தான் மீட்க போறாங்க? ஒரு பக்கம் விஜய் கால் உடைஞ்சு வீட்ல இருக்கிறாங்க. மல்லி பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீபிகாவாவது நம்ம வெண்பாவ மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.